நம்ம சங்கர் சார் ஒரு படத்துடைய ப்ராஜெக்ட்ல இறங்கிட்டா கண்டிப்பாக அந்த படம் 2 அல்லது 3 வருடங்கள் இழுத்தடிக்கும். சோ அந்த அளவுக்கு அந்த படத்தை பார்த்து பார்த்து செதுக்குவாரு. ஆனா அண்மை காலமாக சங்கர் சார் அவர்கள் அப்படி கிடையாது. ஒரே நேரத்துல 2 படங்களை எடுக்கக்கூடிய அளவிற்கு அவருடைய மைண்ட் செட் சேஞ்ச் ஆகிடுச்சு. இவர் பாத்தீங்கன்னா ரீசெண்டாக இந்தியன் 2 தெலுங்குல நம்ம ராம் சரண் அவர்களை வைத்து கேம் சேஞ்சர் அப்படின்னு ஒரே நேரத்துல 2 படத்துடைய படப்பிடிப்பையுமே கிட்டத்தட்ட நடத்தி முடிச்சிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். 2 படங்களுடைய அப்டேட்டுகளுமே அடுத்தடுத்து வெளியாகிட்டும் இருக்கு. இந்த ஆண்டு இந்தியன் 2, அடுத்த ஆண்டு பாத்தீங்கன்னா ராம் சரணுடைய கேம் சேஞ்சர் அப்படின்னு 2 படங்களுமே ரொம்ப பிஸியாக இருந்த சங்கர் சார் அவர்கள் தற்போது அவருடைய அடுத்த படத்தை பற்றிய ஒரு தகவலையுமே வெளியிட்டிருக்காரு. அதாவது இவர் அடுத்ததாக இவருடைய இயக்கத்துல முன்பு வெளியாகி சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்த முதல்வன் படத்துடைய 2ஆம் பாகம் எடுப்பதற்கான முயற்சியில இறங்கியிருக்காராம். சோ இதற்கான ஸ்கிரிப்ட் வேலைகளுமே கிட்டத்தட்ட முடிந்துள்ளதாகவும் இந்த படத்துடைய கதையை தளபதி விஜய் அவர்கள், அர்ஜுன் அப்படின்னு 2 பேர்கிட்டயுமே சொல்லியிருக்காங்களாம். சோ இவங்க 2 பேர்ல யார் இந்த படத்துல நடிப்பா அப்படின்ற பேச்சுமே தற்போது வைரலா போயிட்டு இருக்கு. ஆனா கிட்டத்தட்ட இந்த படத்துல தளபதி விஜய் அவர்கள் நடிக்க அதிகப்படியான வாய்ப்புகளுமே இருக்கா. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்கள் அண்மையில தாவிக கட்சி அப்படின்னு அவருடைய கட்சி பேர் அறிவித்து கட்சி பணிகளுமே ஒரு பக்கம் பரபரப்பாக போய்கொண்டிருக்கு. அதனால இவருடைய அடுத்த படம் அரசியல் கலந்த படமாக இருந்தா கண்டிப்பாக இவருடைய கட்சி வளர்ச்சிக்கு அது உதவியாக இருக்கும். அப்படின்றதுனால தளபதி விஜய் அவர்களே கிட்டத்தட்ட முதல்வன் 2ஆம் பாகத்துல நடிக்க அதிகப்படியான வாய்ப்புகளுமே இருக்கு. சார் ஓகே, இவங்களுடைய காம்போக்காக உங்களை யாரெல்லாம் ரொம்பவே ஆவலுடன் வெயிட் பண்றீங்களோ அதை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற நம்ம தளபதியை பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி 360 அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்மளுடைய மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.